வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னுடைய கறி பவுடரில் ஆட்டிறைச்சி சமைச்சிருக்கிறேன். அதுவும் 2 நாட்களுக்கு முதல்லே மேக் பண்ணியிருக்கிறேன் இந்த கறி பவுடர். அந்த வீடியோ நான் உங்களுக்கு 2 நாட்களுக்குள்ளே அப்லோட் பண்ணுகிறேன். இப்போ பாருங்கள் இந்த கறியை எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த கறியை நான் எப்படி சமைத்தேன் என்றதை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போ இந்த தூள் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த தூள் பவுடர்களை நான் என்னெல்லாம் சேர்த்து அரைத்திருக்கிறேன்ன்றது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டிக்கொள்கிறேன். சகல விதமான வாசனை பவுடரும் சேர்த்து இந்த பவுடரை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்கள் எப்படி இருக்கிறேன். இப்போ பாருங்கள் கறி பவுடரை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இப்போது ஆட்டிறைச்சி அடுப்பிலே கொதிக்க வச்சிருக்கிறேன். இந்த பாருங்கள் கறி பவுடர் ஒரு பேக்லேயே எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதிலே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனிலும் விட கொஞ்சம் பெரியது. அதனாலே 1 டேபிள் ஸ்பூன் என்று சொன்னேன். கொஞ்சம் பெரியது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே இந்த கறிக்கு கனோலா ஆயிலே ஒரு வெங்காயம் கட் பண்ணி 4-5 பச்சை மிளகாயுடன் பெருஞ்சீரகம் கடுகு சேர்த்து இந்த வெங்காயத்தை தாளித்தேன். அதற்குள்ளே ஆட்டிறைச்சியை சேர்த்தேன். அதற்கு பிறகு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறேன். 25 நிமிடங்கள் கறியை நன்றாக கொதிக்க விட்டு அதற்கு பிறகு 1 டீஸ்பூன் வாசனை பவுடர் சேர்த்திருக்கிறேன். நான் கறி தூளுக்குள்ளே ஆல்ரெடி நான் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். அப்படி இருந்தும் ஆட்டிறைச்சி கண்டபடியினால் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக ஆல்வேஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ பாருங்க கறி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த கறிக்கு நான் தேங்காய் பால் ஒன்றும் சேர்க்கவில்லை. ஆட்டு இறைச்சி கறி கோழிக்கறி சமைக்கும்போது பெரிதாக தேங்காய் பால் தேவையில்லை. நார்மலாகவே நீங்கள் சமைத்து கொள்ளலாம். நான் வெங்காயம் தாளிக்கும் போது மிகவும் குறைவான ஆயில் தான் சேர்க்கிறேன். இது ஆட்டு இறைச்சியில் இருந்த கொழுப்பு தான் அப்படியே இறங்கி இருக்கிறார் கறியிலே. பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. அந்த மாதிரி சூப்பராக சமைத்திருக்கிறேன். சூப்பராக இல்லையான்னு சொல்லி நீங்களும் கறி பவுடரை வேண்டி சமைத்து பாருங்கள். அப்போதுதான் தெரியும். அதற்கு பிறகு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே மேக் பண்ணின கறி பவுடர் எல்லாம் நான் வீட்டில் வைத்து விற்று முடித்துட்டேன். அதையும் தாண்டி வேறு ஆட்கள் இப்போது கறி பவுடர் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் சேர்த்து தான் இதை நான் மேக் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் இறைச்சி கறி எப்படி நான் குக் பண்ணியிருக்கிறேன் என்று உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம்.